அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு துணிச்சல் மிக்க ஜாதகம் என்பது எப்படி இருக்கும்? ஒரு ஜாதகம் துணிச்சல் மிக்க ஜாதகம் என்று சொன்னால் குரு சனி இணைவு துணிச்சல் மிக்கது. குருவுக்கு 1, 5, 7, 9 சனி இருக்க துணிச்சல் இருக்கும், வெற்றி அடையும் ஜாதகம். சில பேர் நினைப்பாங்க, சார் எனக்கும் குருவும் சனியும் சேர்ந்துருக்கு, எங்க இருக்குன்னா 6, 8, 12 போய் மறைஞ்சிருக்கும். 6, 8, 12 போய் மறைந்திருந்தால், எனக்கு தெரிஞ்சு 6, 8, 12 குருவும் சனியும் மறைந்திருந்தால் பெரிய யோகத்தை செய்யாது. ஏன்னா குரு சனி இணைவு என்பது தர்ம கர்மாதிபதி யோகம். காலபுருஷனுடைய 9ஆம் இடமும் காலபுருஷனுடைய 10 குடையவன் ஆகிய சனியும் 9 குடையவனும் 10 குடையவனும் இணைவு. அந்த 9 குடையவனும் 10 குடையவனும் இணைவு என்ன சொன்னா, லக்கணத்திற்கு 6ஆம் இடத்திலேயோ 8ஆம் இடத்திலேயோ 12ஆம் இடத்திலேயோ இருந்தால் அதற்கு வேலீடு கிடையாது. அப்ப எல்லா மனிதர்களும் நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த குரு சனி இணைவு குருவுக்கு 1, 5, 7, 9 சனி இருந்தால் துணிச்சல் மிக்கதாக இருக்கும், வெற்றி அடையக்கூடிய ஜாதகமாக இருக்கும். அப்ப வெற்றி அடையக்கூடிய ஜாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா, இந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள ஜாதகர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, பிராமணர்களில் கருப்பு கலர்ல இருக்கிற பிராமணனை பார்க்கணும். பிராமணர்களில் பெண்கள் கருப்பு கலர் உள்ளவர்களாக பார்க்கணும். ஆணாக இருந்தால் கருப்பு பார்ப்பான், பெண்ணாக இருந்தால் கருப்பு பாப்பாத்தி. ஏன்னா அவங்க பூரா கலர்ல எப்படியுமே வெள்ளத்தொலியாத்தான் இருக்கும். ஆனால் நிறைய நீங்க என்ன சொன்னாலும் தேடி பிடித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக பூணூல் போட்ட ஐயர் கருப்பா இருக்கிறவர் இருப்பார். அவருக்கு இந்த குரு சனி என்று சொல்லக்கூடிய இணைவு இருப்பவர்கள் இந்த மாதிரி இருக்கணும். குருவோடு சனி, குருவுக்கு 5 சனி, குருவுக்கு 7 சனி, குருவுக்கு 9 சனி. இந்த அமைப்பு தான் யோகத்தை செய்யும். மாத்து கருத்துல நீங்க யோகத்தை எதிர்பார்த்தீங்கன்னா நடக்காது. எல்லாரும் ஒட்டுமொத்தமா எப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க, இல்ல குருவும் சனியும் இணைந்தால் யோகம். குருவும் சனி மற்ற இடத்துல இணைஞ்சா என்ன சொன்னா அது குருச்சண்டால தோஷமாய் போயிடும். அப்ப நம்ம ஜோதிடத்துல அவங்க ரொம்ப கரெக்டா தான் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அவங்க தப்ப நம்ம புரிஞ்சுக்கிடுற விதம். நமக்கு ஜோசியம் பார்க்கும்போது ஒரு லெவல்ல பேசுவோம், அடுத்தவனுக்கு ஜோசியம் பார்க்கும்போது ஒரு லெவல்ல பேசுவோம். ஜோதிடம் என்பது எல்லாருக்கும் பொதுவானதுதான். இதுல எந்த ஆதிபத்தியம். நம்ம பிள்ளைகளுக்கு பார்க்கும்போது என்ன செய்வோம், பிளஸ்ஸாவே தேடுவோம், மற்றவர்களுக்கு பார்க்கும்போது மைனஸாவே தேடுவோம். அப்ப நீங்கள் இந்த குரு சனிவு இணைவு இருப்பவர்கள் கண்டிப்பாக அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடாது. ஏன்னா குரு என்பவர் என்ன சொன்னா சுத்தமான சைவம் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உடையவர். அப்ப இந்த ஆதிபத்தியம் உடைய ஒரு குருவுடன் சனி என்று சொல்லக்கூடிய கரிய நிறமுள்ள இருட்டு கிரகம் சேர்ந்திருக்கிறது. இவர்கள் என்ன செய்யணும்? குருவும் சனியும் இணைவு இருக்கின்ற ஜாதகர்கள் ஜீவசமாதி வழிபாடு பண்ணலாம். ஜீவசமாதி குரு என்று சொன்னால் ஜீவாத்மா. அப்ப ஜீவாத்மா. அப்ப என்ன சொல்றாருன்னா, சனி என்பது 10ஆம் இடம், கர்மம்னா இறப்பு. அப்ப ஜீவாத்மா ஜீவசமாதி என்பது இறந்த அதான் ஆன்மீகத்தில் சித்து பெற்று சமாதி அடைந்தவர்களை இவர்கள் அந்த சமாதிக்கு போய் நின்றீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய யோகத்தை அடைவீர்கள். இது சத்தியமான உண்மை. எனக்கெல்லாம் என்ன சொல்றேன்னா, குருவுக்கு 9 சனி, சனிக்கு 5 குரு, அந்த ஜீவசமாதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஜீவன்.
சமாதி என்பது 10ஆம் இடம். சுடுகாட்டுல என்ன பார்ப்பீங்க? சமாதிகளை பார்க்கலாம். அப்ப இந்த இது இந்த இந்த இதை வந்து என்ன சொன்னா, நம்ம 1-5-7-9 இருந்தால் அப்படிங்கிற அது ஜெனரல். ஆனால் குருவும் சனியும் ஒரு ஜாதகத்தில் இணைந்திருந்தால் அது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லனால இறந்தவர்களுடைய சமாதியை வந்து இவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இழுத்து கொண்டு போய் விட்டுரும். நீங்க யாரும் அத நீங்க ஒன்றும் யாரு நீங்க ஒளிஞ்சு ஓடுனாலும் வந்து என்ன சொன்னா உங்களை வந்து இழுத்து கொண்டு போய் விட்டுரும். எல்லாமே ஜாதகத்தோடைய கொடுப்பினை தான். அந்த ஜாதகத்தோடைய கொடுப்பினையை வந்து நீங்கள் வந்து எப்படி இருக்கிறது என்று பார்த்து நீங்க சும்மா உட்கார்ந்துருந்தாலும் அந்த கிரகம் உங்களை இழுத்து கொண்டு போய் விட்டுரும். அதுல மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. உங்களுக்கு அந்த சிந்தனை வரும், அதை உங்களால மாற்ற முடியாது. அப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்க கரிய நிறம் உள்ள பிராமணனுக்கு உங்களால் முடிந்த வஸ்திர தானம் பண்ணு. வஸ்திர தானம், ஏன்னா உணவு வந்து அவங்க வாங்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஐதீகத்துலதான் இருப்பாங்க. அப்ப வஸ்திர தானம் பண்ணுங்க. பெண்களாக இருந்தால், நான் சொன்ன அமைப்பின்படி குருவும் சனியும் இருந்தால், பெண்களாக இருந்தால் பிராமணர்களில் வெள்ளை கலர் இல்லாம கருப்பு கலர் உள்ள பிராமண அம்மாவுக்கு வஸ்திர தானம் பண்ணுங்க. வருடம் ஒரு முறை பண்ணுங்க, கண்டிப்பா வாங்கிடுவாங்க. அதுல எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. ஆனா அந்த மாதிரி கலர் இருக்கிறவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எங்க ஊர்ல கருப்பான பிராமணத்தி இல்ல கருப்பான ஐயர் இல்லை, எல்லாம் ஜெகஜவேரம் தான் இருக்கான். அப்பங்கும்போது என்ன சொல்லலாம்னா, நீங்கள் ஆனால் கருப்பானவர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஆரம்ப காலத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து என்னுடைய பாலிய வயதில் வந்து என்ன சொன்னா அமாவாசைக்கெல்லாம் நிறைய வந்து கொடுத்து என்ன சொன்னா, என்ன காரணமோ அவர் வந்து என்ன சொன்னா திடீர்னு இறந்து போயிட்டார். அதனால ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரி குருவும் சனியும் இணைந்தவர்களிடம் யாரும் போய் வந்து சண்டை போட்டுறாதீங்க. வேணா துணிச்சல் இவர்களிடம் பயங்கரமாக இருக்கும். துணிச்சல் வந்து பயங்கரமாக இருக்கும். இவர்களிடம் போட்டி போட்டு நீங்கள் ஜெயிக்க முடியாது. கடைசியில உங்களை வீழ்த்திடுவாங்க. நீங்க அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன சொல்றான்னா, இந்த ஜாதகம் இணைவு இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கணும். இருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா, இவர்கள் வாழ்க்கையில் அடையாத வெற்றியை வந்து கண்டிப்பாக அடைவார்கள். இவர்கள் நினைத்ததை வந்து சாதிப்பார்கள். கண்டிப்பாக இவர்களுக்கு ஜீவ சமாதி வந்து நல்ல சமாதி வழிபாடுகளை அந்த இடத்துல வந்து அந்த இறைவன் கூப்பிடும். அந்த சமாதியில் அடைந்திருக்கிற அந்த ஜீவன் வந்து இவர்களை வரவேற்கும். அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஏன்னா எனக்கு 2009 சித்திரை மாதம் பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் வந்து இன்று வரை வந்து என்ன சொன்னான்னா, அந்த இடத்திற்கு போனால் ஒரு பெரிய பற்று பாசத்துடன் வரவேற்பதற்கும், அந்த சமாதியில் வந்து ஒரு அந்த ஒரு ஸ்பிரிச்சுவலை வந்து கொடுக்கக்கூடிய வந்து சக்தி இருக்குது. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆதிபத்தியம் உடையது, துணிச்சல் உடையது, எதையும் சாதிக்கக்கூடிய தன்மை உடையது. அப்படிங்கிறது நம்முடைய ஜோதிடத்திற்கு வந்து தேவையானது துணிச்சல். எந்த கேஸ் வந்தாலும் எடுக்கணும், எதையும் வந்து என்ன சொன்னா சக்சஸ் பாயிண்டோட முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு இணைவு. இது ஒரு விதத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் என்றும் சொல்லலாம். காலபுருஷனுக்கு 9 குடையவனும் 10 குடையவனும் இணைவு என்பது என்ன சொல்றான்னா, லக்கணத்துக்கு 6, 8, 12 வந்து இது இருக்கக்கூடாது. இருந்தால் வந்து அந்த என்ன சொல்றான்னா வந்து துன்மார்க்கத்தை தான் கொடுப்போம். அப்படி யாருக்காவது இருந்து துன்மார்க்கத்தை கொடுத்தா வருத்தப்படாதீங்க. ஏதாவது நம்மளுடைய காலத்தின் அமைவு. ஆனால் இந்த மாதிரி குரு சனி இணைவு குருவுக்கு 1-5-7-9 இருக்க துணிச்சல் இருக்கும், வெற்றியடையும் ஜாதகம். கண்டிப்பாக நீங்கள் எதற்காக பிறந்தீர்களோ அதை முழுமையாக பூரணத்துவமாக அடைந்து முறையான ஜீவசமாதி வழிபாடும் முறையான மந்திரங்களையும் படித்து ஜீவகாருண்யத்தை கடைபிடித்து சமாதி வழிபாடு தொடர்ச்சியாக 24 வருடங்கள் நீங்கள் பண்ணிவிட்டீர்கள் என்று சொன்னால், நீங்களும் உங்களுக்கு என்று ஒரு பூமி அமையும். அந்த பூமியில் நீங்களும் சமாதி ஆவீர்கள். உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பேர குழந்தைகள் எல்லாமே
அந்த சமாதியை வந்து கும்பிடக்கூடிய ஒரு நிலையும், அந்த இடத்தில் வந்து ஒரு ஒரு பெரிய தோப்பாகவும் ஒரு பெரிய பொக்கிஷமாகவும் அங்கே ஒருத்தர் தங்கி இருந்து அதை வந்து சீர்படுத்தி அந்த சமாதியை வந்து நல்லபடியாக பராமரிக்கக்கூடிய தன்மை உடைய நிலையில் இந்த ஆத்மா பிரியும் நடக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. நான் சொல்லல. அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி குருவுக்கு 1, 5, 7, 9 சனி இருந்தால் உங்களுக்கும் அந்த நிலைமை வருவதற்கு அதுக்கு என்ன முயற்சி? புலால் உண்ணாம இருக்கணும், பிளஸ் ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும். அந்த ஜீவசமாதிக்கு 24 வருடங்கள் தொடர்ச்சியாக போகணும். நீங்களும் சித்தாகி இறப்பீர்கள், இறப்பதை முன்கூட்டியே சொல்லிவிடுவீர்கள். இந்த இடத்தில் தான் என்னை வந்து தோண்டி பிதைக்க வேண்டும் என்று சொல்லுவீர்கள். அந்த இடத்தில் தான் உங்களுக்கு சமாதி கட்டப்படும். அதை உங்களுடைய தலைமுறைகள் வந்து என்ன சொல்றானா, பூஜை பண்ணி வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகங்களுக்கு உண்டு என்று கூறி, இதே அமைப்பு என்னுடைய ஜாதகத்தில் இருக்கிறது என்று கூறி, அதனாலதான் இவ்வளவு தைரியமா பேசுறேன். என்ன காரணம்னா, இப்ப 16 வருஷம் ஆச்சு நான் வந்து இந்த ஜீவசமாதி வழிபாடு பண்ண ஆரம்பிச்சு. 8 ஆண்டுகள் முடிந்து விட்டதுன்னு 24 வருஷம் முடிஞ்சு வச்சு. அப்ப 24 வருஷம் முடியும். 2 மாமாங்கம் வேணுங்க. ஒரு மாமாங்கத்துல வந்து பயங்கரமான சித்து வந்துடும். 24 வருஷம் ஆச்சுன்னா நினைத்ததை சாதிச்சாச்சு. இன்னும் நிறைய பேரை உருவாக்கணும். உருவாக்கி 80, 85 வயசு வரைக்கும் வந்து என்ன சொன்ன இந்த ஆன்மாக இருக்கும். நமக்கு தெரியுது, நமக்கு இந்த இடத்துல புதைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிறத இப்பயே அது கொடுத்துருச்சு, எல்லாமே கொடுத்துருச்சு. அதற்கு உண்டான இடம், போக்குவரத்து எல்லாமே கொடுத்துருச்சு. அந்த இடத்துல வந்து கோவில் எல்லாம் கொடுத்துருச்சு. இதெல்லாம் கடவுள் இந்த ஜாதக கிரக அமைப்பு கொடுத்தது. நம்ம வந்து பிறப்பால் எளியவன் தான், பிறப்பால் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கும் எல்லாருக்கும் இருந்தால் வாழ்த்துக்கள் கூறி, நீங்களும் இதே மாதிரி பெரிய லெவலில் வர வேண்டும் என்று வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம். பார்த்தா